போட்டியா? ஓகே. சிவா நான் ஸ்டார்ட் பண்ணட்டுமா? ஓகே. ஓகே. ஸோ இப்போ என்னன்னா வந்து இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்டீங்களா? 1 ஃபேக்டரல் + 2 ஃபேக்டரல் + 3 ஃபேக்டரல் அப்படி போயிட்டே இருக்கு. லைக் 1000 ஃபேக்டரல் வரைக்கும் எழுதிட்டேன். இவ்வளோ பெரிய நம்பரை ஆட் பண்ணிட்டு இதோட யூனிட் டிஜிட் என்னன்னு கேட்குறேன். ஓகேவா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம்? யாருக்கா ஐடியா இருக்கா? ஆ ஓகே, நானே சொல்லிடுறேன். ஸோ என்னன்னா வந்து இப்போ 10 ஃபேக்டரியல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஈக்குவல் டு 10 இன்டூ 9 இன்டூ ஓகே 8 இன்டூ இப்படியே போய்கிட்டே இருக்கும் 1 வரைக்கும் போகும். ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ வந்து உனக்கு இப்போ 10ஓட ப்ராடக்ட் என்ன? 2 இன்டூ 5. ஓகேவா? அப்போ உனக்கு ஒரே ஒரு 10 வேணும் அப்படின்னா ஒரே ஒரு 10 வேணும் அப்படின்னா உனக்கு ஒரு 2 வேணும் அண்ட் ஒரு 5 வேணும். கரெக்டா? இப்படி இருந்துச்சுன்னா ஒரு 10 கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரு 10 இருக்கு அப்படின்னா இப்போ 21 இருக்குன்னு வச்சுக்கோ. 21 இன்டூ 10 என்ன வரும்? 210. அப்போ ஒரு 10 இருந்துச்சுன்னா யூனிட் டிஜிட் என்ன வரும்? ஒரு 0 வந்துடும். ஸோ இப்போ 21 இன்டூ 2 0 இருக்குன்னு வச்சுக்கோ. அதாவது 2 10 இருக்கு. ஸோ 10 இன்டூ 10 10 இன்டூ 10. ஓகே, இப்படி இருந்துச்சு அப்படின்னா 21க்கு அப்புறம் எத்தனை 0 வரும்? 2 0 வந்துடும். கரெக்டா? ஸோ இப்போ பாரு, இப்போ இங்க என்ன எழுதிருக்கேன்? 10 ஃபேக்டர் எழுதிருக்கேன். ஓகேவா? 10 ஃபேக்டரோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 10 ஃபேக்டரோட யூனிட் டிஜிட் 0 இருக்கும். ஓகே. மனோஜ் எனக்கு புரிஞ்சா ஏன் 0ன்னு? புரியல. ஓகே. ஸோ மனோஜ் இப்போ 9 இன்டூ 8 இன்டூ அந்த மாதிரி போய் இந்த ஃபேக்டரோட ரெப்ரஸன்டேஷன் தான் 10 இன்டூ 9 இன்டூ 8 இன்டூ அப்படியே போயிட்டே இருக்கு. இப்போ 9 இன்டூ 8 இன்டூ 7 இந்த மாதிரி போயிட்டு 1 வரைக்கும் போகும். சப்போஸ் இதுக்கு ஒரு ஆன்சர் வந்து சும்மா லைக் எக்ஸாம்பிள் சொல்றேன். இதான் ஆன்சரா எனக்கு தெரியல. சப்போஸ் 2798 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோ. ஆன்சர் ஆக்சுவலி ஆன்சர் கிடையாது. நான் ஏன்னு சொல்றேன் அப்புறமா. 2798 இருக்குன்னு வச்சுக்கோ. அந்த 2798 கூட 10 மல்டிப்ளை பண்ணா எனக்கு என்ன வரும்? யூனிட் டிஜிட் என்ன வரும்? அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இங்க என்ன நம்பர் வேணாலும் இருந்துட்டு போகுது. இந்த 9 இன்டூ 8 இன்டூ 1 இன்டூ என்ன நம்பர் வேணாலும் இருந்துட்டு போகுது. நம்மளுக்கு கவலையே இல்லை. ஆனா அது கூட நீங்க ஒரு 0 மல்டிப்ளை பண்ணிட்டல, அப்போ ஆப்வியஸா 10 ஃபேக்டோரியலுக்கு அதோட யூனிட் டிஜிட் என்ன வந்து ஆகணும்? 0 தான் வந்து ஆகணும். ஓகேவா? கரெக்டா? இது புரிஞ்சிச்சா மனோஜ் உனக்கு? யூனிட் டிஜிட்னா லாஸ்ட் நம்பரா? ஆமாடா, லாஸ்ட் நம்பர். இப்போ இங்க 2798 எழுதிருக்கா, இது யூனிட் டிஜிட். யூனிட் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல, இது ஃபர்ஸ்ட் பிளேஸ், இது செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ், இது ஃபோர்த் பிளேஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கோ அதான் யூனிட் டிஜிட். செகண்ட் பிளேஸ் என்ன நம்பர் இருக்கோ அதான் 100th டிஜிட்னு வாங்க. சாரி, 10th டிஜிட்னு வாங்க. தெரியுமா? இந்த மாதிரி சொல்லிட்டே போவாங்க. சின்ன வயசுல படிச்சப்பே யூனிட் டிஜிட் என்னது? 10th. என்னடா? ஓகேடா, புரிஞ்சுச்சு. புரிஞ்சுல? ஓகே. ஸோ இந்த மாதிரி தான் எழுதுவாங்க. ஸோ வேற என்ன சொல்ல நினைச்சேன்? ஆமா. ஸோ இப்போ வந்து அட்லீஸ்ட் ஒரு 0, அதாவது ஒரு 10 கண்டுபிடிச்சிட்டு அப்படின்னா உனக்கு வந்து யூனிட் டிஜிட்ல 0 தான் வருதுன்னு சொல்லிடுவேன். ஸோ ஓகே, இப்போ நான் அடுத்த கேள்வி கேட்குறேன். 11 ஃபேக்டோரியல். 11 ஃபேக்டோரியல். ஓகேவா? 11 ஃபேக்டோரியல் இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. 0. ஓகே. சிவமுருகன் நீ என்ன சொல்ற? 0 தான்டா. ஓகே. மனோஜ் நீ சொல்லு. 11 ஃபேக்டோரியலா? ஆமாடா. எப்படி 10 மல்டிப்ளை பண்ணுவாங்க? அப்போ 0வா தான் இருக்கும். கரெக்டா, சூப்பர். மனோஜ் கரெக்டா சொல்லிட்டேன். ஸோ இப்போ வந்து என்னன்னா 11 ஃபேக்டோரியல் எப்படி பார்த்தாலும் 11 இன்டூ 10 இன்டூ இப்படி எழுதி தான் போக போற. இங்க ஒரு 10 இருக்குல்ல, அப்படியே பயம். லாஸ்ட் யூனிட் டிஜிட் 0 தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா இங்க கவனி. 10 ஃபேக்டோரியல், 11 ஃபேக்டோரியல், 11 ஃபேக்டோரியல். ஓகே, இதுல இருந்து இப்படியே 1000 ஃபேக்டோரியலுக்கு எடுத்துக்கோ. ஓகேவா? இதுல இருக்க எல்லா நம்பருக்குமே யூனிட் டிஜிட் 0 தான். ஸோ இதுலயும் 0 இருக்கும். இதுல பிளஸ் 0. இப்போ 2780 இருக்கு. ஓகேவா? இங்க 2680 இருக்கு. ஓகேவா? அது மாதிரி பெரிய பெரிய நம்பர் போயிட்டே இருக்கு. ஆனா இந்த நம்பர் என்னதான் நீ ஆட் பண்ணாலும் இங்க லாஸ்ட் டிஜிட்ல 0 தானே இருக்கு. ஸோ இப்போ 2780. ஓகே, இங்க வந்து வேற நம்பர் இருக்கு 2798. இந்த மாதிரி 80. ஓகே, இந்த மாதிரி நம்பர் வந்துகிட்டே இருக்கு. இப்படி ஆட் பண்ணிட்டே போனாலும் எப்படி பார்த்தாலும் லாஸ்ட் டிஜிட் 0 தானே வரப்போகுது. ஸோ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா
இங்க இங்க 10 ஃபேக்டோரியல் வரைக்கும் எனக்கு பயமே இல்ல. 10 ஃபேக்டோரியல்ல இருந்து அது நீ இல்லன்னே கன்சிடர் பண்ணிக்கலாம். புரியுதா? ஏன்னா இங்க என்ன கேட்கறாங்க? யூனிட் டிஜிட் தான் கேட்கறாங்க. அடிஷன் பண்ண சொல்ல உடனே. இந்த மாதிரி ஆட் பண்ணா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சரோட லாஸ்ட் நம்பர் என்னன்னு கேட்கறாங்க. கரெக்டா? 10 ஃபேக்டோரியல் 11 ஃபேக்டோரியல் அதுக்கான என்னது இன்ஃப்ளூயன்ஸிங் கிடையவே கிடையாது. ஸோ அதனால இல்லைன்னு நான் அசூம் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி எத்தனை நம்பர் இருக்கு? 1 ஃபேக்டோரியல் இருக்கு, 2 ஃபேக்டோரியல் இருக்கு, இப்படியே போய்கிட்டே 9 ஃபேக்டோரியல் வரைக்கும் இருக்கு. ஓகேவா? இப்போ நான் என்ன கேட்கறேன்னு பாரு. உனக்கு ஃபேக்டோரியலோட வேல்யூஸ்லாம் தெரியுமா? ஓகேவா? 5 ஃபேக்டரோட வேல்யூ என்னன்னு தெரியுமா? மனோஜ் 5 ஃபேக்டரோட வேல்யூ தெரியுமாடா? 120. ஓகே, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். ஸோ 5 ஃபேக்டரோட வேல்யூ 120. 6 ஃபேக்டரோட வேல்யூ மனோஜ் நீ சொல்லு. 6 ஃபேக்டரோட வேல்யூ என்னவா இருக்கும்? 120 into 6 அப்படின்னா 720. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் உனக்கு பேசிக் நாலேஜ் இருக்கும் ஃபேக்டோரியல்ஸ்ன்ற அந்த டாபிக் பத்தி. ஸோ அப்பதான் உனக்கு தெரியும். நான் என்ன சொன்னேன், இந்த சம்மோட லைக் இந்த கிரஸ்டே வந்து என்னன்னு பார்த்தோன்னா இந்த எங்கெங்கெல்லாம் ஜீரோ வருதுன்னு கண்டுபிடிக்கிறது தான். ஓகேவா? ஸோ 5 ஃபேக்டோரியல்லே ஜீரோ வந்துருது உனக்கு. அப்ப இங்க ஒரு ஜீரோ இருக்கு. இது கூட 6 மல்டிப்ளை பண்ணா என்ன, 7 மல்டிப்ளை பண்ணா என்ன, திருப்பி யூனிட் டிஜிட் வந்து ஜீரோ தானே வரப்போகுது. கரெக்டா? இது புரிஞ்சுச்சு எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ அப்போ அதனால என்ன ப்ராப்ளம்னா 5 ஃபேக்டர்லையும் ஜீரோ தான் வரப்போகுது, 6 ஃபேக்டர்லையும் ஜீரோ தான் வரப்போகுது, 7 ஃபேக்டர்லையும் ஜீரோ தான் வரப்போகுது, 8 ஃபேக்டர்லையும் ஜீரோ தான் வரப்போகுது. ஸோ வந்து இதுக்கப்புறம் 5 ஃபேக்டர்ல இருந்து இருக்க எல்லா வந்து டிவைட் பண்ணாத வரைக்கும் ஜீரோ தான் போகும்னா எவ்வளவு மல்டிப்ளை பண்ணுவோம்? புரியல திரும்பி சொல்றேன். அதாவது யூனிட் நம்பர் வந்து ஜீரோ, யூனிட் டிஜிட்ல ஜீரோ இருந்துச்சுன்னா எவ்வளவு மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான். ஆப்வியஸ்லி கரெக்ட். ஆமா. ஓகே ஓகே. ஆமா, நீ எப்படி வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கோ, ட்ரை பண்ணி பாரு. ஓகேவா? வேற என்ன இருக்கு இங்கே அழைச்சிடுறேன். ஓகே. ஸோ நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா 1 ஃபேக்டரியல் இருக்கு, 2 ஃபேக்டரியல் இருக்கு, 3 ஃபேக்டரியல் இருக்கு, போயிட்டே இருக்கு. 5 ஃபேக்டோரியல்ல இருந்து 9 ஃபேக்டரியல் வரைக்கும் எல்லாத்துலயுமே யூனிட் டிஜிட் ஜீரோ தான் இருக்கு. சரியா? ஸோ அப்ப இதுக்கும் பிரச்சனை இல்லை, இதுக்கும் நோ மேட்டர். லைக் இட்ஸ் அது இருக்கிறது இல்லாதது. ஓகேவா? இட்ஸ் எக்ஸிஸ்டன்ஸ் டசன்ட் இன்ஃப்ளூயன்ஸ் தி ஆன்சர். ஓகேவா? ஸோ வந்து இது அடிச்சு. ஸோ அப்போ என்ன இருக்கு? 1 ஃபேக்டரியல், 2 ஃபேக்டரியல், 3 ஃபேக்டரியல், 4 ஃபேக்டரியல். அப்போ நம்மளுக்கு இந்த சம்ல இந்த 4 தான் நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸே பண்ண போகுது. ஓகேவா? திஸ் இஸ் வாட் மேட்டர்ஸ். ஸோ 1 ஃபேக்டரியல் என்ன? 1. 2 ஃபேக்டரியல் 2. 3 ஃபேக்டரியல் என்ன வரும்? 6. 4 ஃபேக்டரியல் 24. ஓகே. ஸோ இந்த 4 நம்பர் அவ்வளோதான். இந்த 4 நம்பர் ஆட் பண்ணாலும் உனக்கு என்ன ஆன்சர் வரும்? யூனிட் டிஜிட்ல 3 வருதா? கரெக்டா? யூனிட் டிஜிட்ல 3 வரும். கரெக்டா? ஏன்னா 6 + 30 33 வரும். ஸோ ஆன்சர் 33. யூனிட் டிஜிட்ல 3 வருது. ஸோ ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் 3. யாருக்கு புரிஞ்சிச்சு அந்த கொஸ்டின்? எனக்கு டவுட் இருக்கா? மனோஜ் டவுட் இருக்கா? இது வெறும் 3யா? வெறும் 3. ஏன்னா யூனிட் டிஜிட் தானே கேட்கறேன். ஓகே ஓகே. யூனிட் டிஜிட்னா ஒரே ஒரு நம்பர், அவ்வளவுதான். மனோஜ் உனக்கு புரிஞ்சுச்சா? எதுக்கு ஆட் பண்ற? ஏன்னா நான் கொஸ்டின் என்னடா கேட்டிருக்கேன், இந்த மாதிரி 1 ஃபேக்டரியல், 2 ஃபேக்டரியல், 3 ஃபேக்டரியல், 4 ஃபேக்டரியல், அந்த மாதிரி 1000 ஃபேக்டரியல் எழுதிட்டு எல்லாத்தையும் நான் ஆட் பண்றேன்னு நான் சொல்லிட்டேன் கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட். ஓகேடா ஓகேடா. ஆட் பண்ணதுக்கு அப்புறம் வரப்போற ஆன்சர்ல யூனிட் டிஜிட் என்ன வரும்னு நான் கேட்கறேன். புரியுதா? ஸோ என்ன பண்றேன், நான் யோசிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் 5 ஃபேக்டர்ல இருந்து 1000 ஃபேக்டர் வரைக்கும் எல்லா நம்பர்ஸ் வந்து 0 யூனிட் டிஜிட் இருக்கு கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அதெல்லாம் அடிச்சிட்டேன். மிச்சம் இருக்க நம்பர் 1 ஃபேக்டர், 2 ஃபேக்டர், 3 ஃபேக்டர், 4 ஃபேக்டர். ஸோ அதை மட்டும் ஆட் பண்ணி அதில் என்ன யூனிட் டிஜிட் இருக்கோ அதான் வரப்போகுது கடைசியில் யூனிட் டிஜிட்டா. இப்போ 33 பிளஸ் ஏதோ ஒரு பெரிய நம்பர் லாஸ்ட் 0 இருக்கு, ஆட் பண்ண 3 தானே வரப்போகுது. அப்புறம் அதான் நான் சொல்ல வரேன். புரியுதா? இது எல்லாருக்கும் புரிஞ்சுட்டா? இந்த மாதிரி நிறைய சம்ஸ் கேட்பாங்க. அதாவது யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும், இந்த மாதிரி சம் போட்டா என்ன வரும் கேட்பாங்க. ஓகேவா? இருக்கு. இந்த இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க. இது ஈஸி தான். எப்படி போடலாம்? மனோஜ் நீயே சொல்லு. இதுக்கான யூனிட் டிஜிட் என்னன்னு தெரியுமா? இல்ல இதுக்கு வந்து நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா ஆட் பண்ண என்ன ஆன்சர் கேட்கறேன். 1 - 2 + 3 -4 + 5 -6 + 7 இந்த மாதிரி போட்டே 1000 வரைக்கும் போறேன் அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வரும் நான் கேட்கறேன்.
-1 -1 அதெல்லாம் ஆட் பண்ண அதெல்லாம் ஆட் பண்ண கடைசியா சொல்லு. ஓகே. இல்ல சொல்லு. -1 வரும்னு சொல்றியா? இதான் ஃபைனல் ஆன்சரா? இல்லடா. யோசி. சோ உங்க ஆன்சர்லாம் டைப் பண்ணுங்க, அந்த குரூப் சாட்ல டைப் பண்ணுங்க. டக்குன்னு டைப் பண்ணுங்க, அப்பதான் அடுத்த கொஸ்டின் போக முடியும். -500 சொல்றான் சிவமுருகன். ஓகே, சிவராம் நீ என்ன சொல்ற? கதை முடியும். ஓகே, சிவராம் -500 சொல்ற. மனோஜ் நீ என்ன சொல்ற? -500 அவங்க 2 பேரும் -500 சொல்றாங்க, நீ -500 சொல்லிட்டியா? இல்லடா, ஏன்னா இப்போ 1 2 கழிச்சா -1 வருதா? ஓகே. இப்போ மொத்தம் 1000 இருக்கா? ஓகே. இப்போ 2 நம்பர் கழிச்சா -1 வருதா? அப்போ 1000/2 500 ஓகே. ஓகே, அப்போ அப்படி சொல்லலாம். -1 இன்டு பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்ல என்னன்னா, லைக் பேட்டர்ன் கண்டுபிடிச்சு, ரொம்ப சிம்பிளான சம் தான். ஓகேவா? நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கணும் பேட்டர்ன் அப்படின்னா, 1 இருக்கு, -2 இருக்கு, +3 இருக்கு, -4 இருக்கு, இப்படியே போய்கிட்டே இருக்கு. அப்ப 1000 முன்னாடி என்ன வரும்? பிளஸ் வருமா மைனஸ் வருமா? மனோஜ் நீ சொல்ல. 1000 முன்னாடி என்ன வரும்? பிளஸ் வருமா மைனஸ் வருமா? மைனஸ் வரும். ஏன் மைனஸ் வரும்? ஆட் நம்பர். இது ஆட் நம்பரா? ஈவன் நம்பர். ஓகே. ஸோ இங்க என்ன பேட்டர்ன் பார்த்தனா, ஆட் நம்பருக்கு முன்னாடி எல்லாமே பிளஸ் இருக்கு, ஈவன் நம்பருக்கு முன்னாடி எல்லாமே மைனஸ் இருக்கு. ஸோ 1000 முடியுமே மைனஸ் இருக்கும். ஸோ இப்போ 1 - 2 -1, 3 - 4 -1, இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கு. ஸோ 1000 முன்னாடி என்ன இருக்கும்? 999 இருக்கும். கரெக்டா 999 இருக்கும். இதை மைனஸ் பண்ணா திருப்பி -1 இருக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி 2 பேரா எடுத்துக்கிட்டே போறேன். சாரி, ஒரு பேரா எடுத்துக்கிட்டே போறேன். ஸோ இந்த மாதிரி எத்தனை பேர் இருக்கு? மொத்தம் 500 பேர் இருக்கும். ஸோ 500 × -1 -5 சொல்லிட்டு. ஓகே, சிம்பிளான கொஸ்டின். ஓகே, இந்த மாதிரி நிறைய காம்ப்ளிகேட் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் நான் எக்ஸாம்ல கேட்டிருக்கேன். ஸோ இப்போ நடத்தின வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? டவுட் இல்லைல்ல. நான் அடுத்ததுக்கு போறேன். இது ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான். இப்போதைக்கு நம்ம ஹோம்ஒர்க் கொஸ்டின் தான் பார்த்துட்டு வந்திருக்கோம். இப்போ வந்து நம்பர் சிஸ்டம் 2 போறேன். ஓகேவா? நம்பர் சிஸ்டம் 2. ஓகே, இந்த ஒரு கான்செப்ட் சொல்ல போறேன். யூனிட் டிஜிட்ல நிறைய கேள்வி கேட்கலாம். இப்போ எப்படின்னு சொல்றேன் பாரு. இப்போ வந்து இந்த பேட்டர்ன் நீ அப்சர்வ் பண்ணிருக்கேன்னு தெரியல. இப்போ 2 இருக்கு. ஓகே, 2 1s are, sorry, 2 power 1 2, 2 power 3, so 2 power 2 4, 2 power 3 8, 16, அப்புறம் 32, அப்புறம் வேற என்ன இருக்கு? 64. ஸோ நீங்க உன்னிப்பா கவனிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. யூனிட் டிஜிட்லாம் பாரு. இங்க 2 இருக்கு, இங்க 4 இருக்கு, இங்க 8 இருக்கு, இங்க 6 இருக்கு. திருப்பி ரிப்பீட் ஆகுது பாத்தியா? என்ன 2 power 4 வரைக்கும் வந்தாச்சு. 2 power 5, 2 power 6, இந்த பவர் இப்போ இங்க எவ்வளவு வருமோ 2 power 8 வரைக்கும். 2 power 8 யூனிட் டிஜிட் என்ன வரும்? கெஸ் பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் தெரியுதுல உனக்கு? 2 power 1 2, 2 ஸ்கொயர்னா 4, 6. இது பாரு, நான் எப்படின்னு சொல்றேன் பாரு. 2 power 8 6, யூனிட் டிஜிட் மட்டும் பாரு. யூனிட் டிஜிட் மட்டும் 6. ஓகேவா? 2 power 9 யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 2 இருக்கும். நீங்க பேட்டர்ன் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எவ்ரி 4 நம்பர்ஸ்ல, அதாவது எவ்ரி 4 பவர்ஸ் தி சைக்கிள் ரிப்பீட்ஸ். ஓகேவா? ஸோ வந்து 2 power 5க்கு 2 இருக்கு. அப்ப அடுத்து என்ன இருக்கும்? 5னா 5 + 4 என்ன? 9. 2 power 9 திருப்பி 2 வந்துடும். புரியுதா? ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தோன்னா, அழிச்சிடுறேன். நான் அதை அழிச்சிடுறேன். ஓகேவா? இப்போ வந்து இப்போ நான் என்ன கேட்கறேன் பாரு. 2 power 27.
2 பவர் 27 யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? எயிட்டா. ஓகே, சிவம் 8னு சொல்றான். ஓகே, சிவராம் நீ என்ன சொல்ற? டக்குன்னு சொல்லு. மனோஜ் நீயும் யோசிச்சு சொல்லு. சிவராம் 8, மனோஜ் நீ என்ன சொல்ற? அஜய் நீயும் டைப் பண்ணி. ஓகே, மனோஜ் 8. ஓகே, ஸோ வந்து நான் எப்படின்னு சொல்றேன். இப்போ என்னன்னா வந்து 2 பவர் n plus 1 இந்த ஃபார்மேட்ல இருக்க எல்லா நம்பருக்குமே யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? சாரி, நீ தப்பா சொல்றேன். 4 பவர் n plus 1 இந்த ஃபார்மேட் இருக்க நம்பர் எல்லாத்துக்கும் யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 2வா இருக்கும். 4 பவர் n plus 2ல இருக்க ஃபார்மேட் இருக்க எல்லா நம்பருக்குமே வந்து என்னவா இருக்கும்? கரெக்டாக சொல்கிறேன்னா ஓகே 2 பவர் 4 இங்கே இருக்கும். ஓகேவா? 4 பவர் n plus 3 இருக்க நம்பர் எல்லாத்துக்குமே வந்து யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 8 இருக்கும். கரெக்டா? 4 பவர் n plus 4 அப்படின்னா திருப்பியும் என்ன வந்துடும்ல. அப்படின்னா என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னா 6 இருக்கும். அதாவது இப்போ எக்ஸாம்பிள் சும்மா லிங்க் பண்ணி பாருங்களேன். இப்போ n = 0 போட்டு பாறேன். என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 1 வரும். 2 பவர் 1 2 வரும். 2 பவர் 2 வந்து 4 வரும். 2 பவர் 3 8 வரும். 2 பவர் 4 6 வரும். அதாவது 4 பவர் 4n plus 1 என்னது? 4 times n plus 1. லைக் டிவிசிபிலிட்டி ரூல் படி நான் சொல்றேன். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 4 காமனா எடுத்து வந்துடுறேன் வெளியே. ஓகேவா? ஸோ 6 இருக்கும். ஸோ இதுல எந்த ஃபார்முலா 27 இருக்குன்னு எப்படி பார்ப்ப? 27 வச்சுக்கோ, 4 டிவைட் பண்ணு. ஸோ 4 5s are 20, 4 6s are 24. கரெக்டா? ஸோ 6 times 4 plus 3. கரெக்டா? ஸோ 3னா எந்த கேஸ்ல வருது? இந்த கேஸ்ல வருது. ஸோ யூனிட் டிஜிட் 8 இருக்கும். ஓகே, இந்த மாதிரி எந்த நம்பர்னாலும் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் 2 பவர் 298 இதுக்கு கூட பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவேன்? நான் சொன்ன மாதிரி 298 வச்சுக்கோ. 298 4 டிவைட் பண்ணு. ஓகே, 4 டிவைட் பண்ண அப்படின்னா ஒரு ஆன்சர் வரும். அந்த ஆன்சர் வந்து எந்த ஃபார்மேட்ல இருக்குன்னு பாரு. 4 பவர் n plus 1 4n சாரி 4n plus 1 4n plus 2 4n plus 3 பாரு. இது ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை. உனக்கு ஃபர்ஸ்ட் இந்த பேட்டர்ன் இருக்குன்னு தெரிஞ்சா போதும். இப்போ இதே மாதிரி தான் மற்ற இடத்துலயும் ஒர்க் ஆகும்னு பார்க்கலாமா? வெயிட் பண்ணு. 7 டேபிள் பார்க்கலாம். 7 பவர்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? 7 7 1s are 7 7 2s are 7 7s are 49. ஓகே, இப்போ அடுத்து 49 into 7 போட்டா அப்படின்னா யூனிட் டிஜிட் 3 வரும். ஓகே, திருப்பி 1 வரும். திருப்பி 7 இங்கே ரிப்பீட் ஆகுது பார்த்தியா? ஃபார் எவ்ரி 4 numbers the pattern is repeating. ஓகேவா? 7 1s are 7 7 7s are 49 7 28 இங்கே ஏதோ ஒரு நம்பர் வரும். ஓகேவா? 343 வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக 343 தானே? ஓகே, 763 343. ஸோ திருப்பி 7 3 20 போட்டால் திருப்பி யூனிட் டிஜிட் 1 வரும். திருப்பி 7. ஸோ அதே மாதிரி இங்கே ரிப்பீட் ஆகுது. ஸோ இப்போ ஆனால் நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா லைக் இப்போ 7ல 4 நம்பருக்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுது. 2லையும் 4 பவர்ஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆகுது. ஆனால் எல்லா இடத்துலையும் அப்படி காமன்கிட்ட கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் 3 இது பாரு, இல்லை 5 இது பார்க்கலாம். ஓகே, 5. ஸோ 5 டேபிளில் பாரு, 5 1s are 5. ஓகே, 5 5s are 25. 5 power 3s are 125. 125 25 5. ஸோ பாரு 5 5 5 வந்துட்டே இருக்கா? ஸோ 5ஓட எந்த பவர், ஓகேவா, 1000 இருக்கட்டும், 2000 இருக்கட்டும், 1 lakh இருக்கட்டும், 1 crore இருக்கட்டும், என்ன கொடுத்தாலும் சரி அது யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? 5 தான் இருக்க போகுது. ஓகேவா? இது ஒரு பேட்டர்ன். ஸோ இங்க பாரு, இங்க ரிப்பிட்டேஷன் வந்து எல்லா நம்பருக்குமே இருந்துகிட்டே இருக்கு. எல்லா பவருக்குமே வந்துகிட்டே இருக்கு. இப்போ வேற ஏதாவது நம்பர் 9 எடுத்துக்கலாம். ஓகேவா? 9 9. ஓகே, 9 1s are 9 9 9s are 81 9 power 3 729. இங்க பாரு, ரெண்டு நம்பருக்கு அப்புறம் ரிப்பீட் ஆயிடுச்சு பாரு. ஃபர்ஸ்ட் 9 இருக்கு, 1 இருக்கு, திருப்பி 9 வந்துருச்சு, திருப்பி 1 வந்துடும், திருப்பி 9 இருக்கு, திருப்பி 1 வரும். ஸோ 9க்கு ரெண்டு நம்பர்ல ரிப்பீட் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லா நம்பருமே ஓகேவா, எந்த நம்பர் நீ எடுத்தாலும், இப்போ 9 எடுத்துக்கோ, 2 எடுத்துக்கோ, அதாவது எந்த டிஜிட்டோட பவர் எடுத்துக்கிட்டாலும் அதோட யூனிட் டிஜிட் வந்து ஒரு குறிப்பிட்ட பவர்ஸ்க்கு அப்புறம் ரிப்பீட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேவா? அதை ஞாபகம் வச்சுன்னு அவசியம் இல்லை. நீ எக்ஸாம் ஹாலில் லைக் உட்காந்து யோசிச்சு பார்க்கலாம். இப்போ 2 இருக்கு அப்படின்னா 2க்கு எப்போ வருது? இப்போ 4 இருக்கு அப்படின்னா 4க்கு எப்போ வருது? 4 எடுத்துக்கோங்க. 4 1s are 4 4 4 16 4 24. ஸோ 4ல அது மாதிரி தான். ஃபர்ஸ்ட் 4 வரும்,
6 வரும், 4 வரும், 6 வரும், ரிப்பீட் ஆகிட்டே இருக்கு பாரு. ஸோ இந்த மாதிரி தான் பேட்டர்ன் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நீ எக்ஸாம் ஹாலில் வந்து உட்காந்து எந்த டேபிளில் எத்தனை தடவை ரிப்பீட் ஆகுதோ, இப்போ 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னா அந்த நம்பரை 2ஆல் டிவைட் பண்ணி வகுத்ததுக்கப்புறம் என்ன ரிமைண்டர் வருதோ அந்த ரிமைண்டர் வச்சு நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி போட்டலாம். இப்போ 2 சொன்ன மாதிரி மற்றதுக்கும் ட்ரை பண்ணி நான் எக்ஸாம் இந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ ரொம்ப ஈஸி தான். இது வந்து யூனிட் டிஜிட் கண்டுபிடிக்கிற ஒரு மெத்தட். ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம கேட்பாங்க, இப்போ இந்த மாதிரி இப்போ என்ன சொல்கிறது, 3 எடுத்துக்கோ, 3 கியூப் எடுத்துக்கோ. ஓகேவா? 3 கியூப் வேண்டாம், பெரிய நம்பர் எடுத்துக்கோ. 3 power 20 எடுத்துக்கோ. ஓகே, 3 power 20 ஒரு யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? டக்குன்னு சொல்லுங்க. ஒன்னாடா? ஒன்னா? மற்றவங்களுக்கும் சொல்லுங்க, மற்றவங்க என்ன தோணுன்னு சொல்லுங்க. ஓகே, சிவராம் 3ன்னு சொல்கிறான். ஓகே, மனோஜ் நீ என்ன சொல்கிற? மனோஜ் அஜய் நீங்களும் சொல்லுங்க. ஓகே, டக்குன்னு சொல்லுங்க. மனோஜ் அஜய் டக்குன்னு சொல்லுங்க, போகலாம் அடுத்து. சரி நானே சொல்கிறேன். ஓகே 1 ப்ரோ, சாரி. ஓகே 7. டேய் 7 எப்படி வரும்? 3யோட எந்த பவருமே 7 வந்து யூனிட் டிஜிட் வரவே வராது. இந்த பேர் 3 1 சார் வரும்டா, 3 power 3ல வரும் பாரு. அப்படியா? 3 1 சார் 3 3 3 3 9. ஆமாம் கரெக்ட் வரும். சாரி நான் தப்பா சொல்லிட்டேன். ஸோ 3 இருக்கு, 9 இருக்கு, 7 இருக்கு, அப்புறம் 1 வந்துடும். கரெக்டாக திருப்பியும் வந்து 3 இருக்கு. அது மாதிரி ரிப்பிட்டேஷன் வந்துட்டே இருக்கும். ஸோ இப்போ 20 4 டிவைட் பண்ணுங்க, என்ன வருது? 4 5 சார் வருதா? ஸோ வந்து பர்ஃபெக்டாக டிவிசிபிள் பை 4. ஸோ அப்போ வந்து பர்ஃபெக்ட், இது வந்து 1, இது 2, இது 3, இது 4. ஸோ பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 4. இதில் பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 4 1. ஸோ இதுவும் பர்ஃபெக்ட்லி டிவிசிபிள் பை 4. ஸோ அதனால் ஆன்சர் வந்து 1 தான் ஆன்சர். ஓகேவா? ஸோ 7 கிடையாது. ஸோ திருப்பியும் ஒரு தடவை சில்லி மிஸ்டேக் தான் இருக்கும். ஸோ திருப்பி இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இது வந்து சிம்பிள், லைக் சும்மா சப்பையாக கேட்டு விடணும்னா கேட்கலாம். இப்போ நான் வேற ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த மாதிரி கேட்டுட்டு 3 power 297 கொடுத்துட்டு டிவைடட் பை 2 போடு. அப்போ ரிமைண்டர் என்னன்னு கேட்பாங்க. ரிமைண்டர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஓகே, ஸோ இப்போ இதுக்கு என்ன ஆன்சர் இருக்கும்? ரிமைண்டர் 297 297. ஓகே, ஒன்னாடா வரும் ரிமைண்டர். ஓகே, இவன் சொல்றான், சிவராம் சொல்றான் 1. ஓகே, சிவராம் நீ சொல்லு. சிவராம் 1. ஓகே, மனோஜ் நீ சொல்லு. மனோஜ் அதே 2 பேர் சொல்லுங்க. ஓகே, ஸோ வந்து 2 அப்ரோச் சம் போடலாம். நான் சொல்றேன். என்னடா கேட்கலடா? போன இதுல எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. போனதுல நான் என்ன பண்ணேன், நான் வெறும் 3 power 20 என்ன யூனிட் டிஜிட் தானே சொல்லியிருந்தேன். அது உனக்கு புரியலையா? 3 4 போனா லாஸ்ட் வந்து 1 வருதா? ஆமா, அதான் நான் என்ன பண்றேன், 20 நான் 4 டிவைட் பண்றேன். ஏன்னா 4 நம்பர் ஆஃப்டர் எவ்ரி 4 பவர்ஸ் அந்த நம்பர் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கு யூனிட் டிஜிட். ஓகே ஓகே. ஸோ அதனால 20 4 டிவைட் பண்ணிட்டேன். புரிஞ்சு. ஓகேவா?
ஓகே. ஸோ 20 வந்து பெர்ஃபெக்ட்டா ஃபுல்லா டிவைட் ஆகுறனால, ஸோ அதே மாரி இப்போ 1, 2, 3, 4 வரிசையா எழுதிட்டேன். ஸோ 1க்கு வந்து 3 பவர் 1 வந்து 3, 3 பவர் 2 வந்து 9 இந்த மாரி எழுதிட்டு, ஸோ இந்த 1, 2, 3, 4 பவர்ல எந்த பவர் வந்து கரெக்ட்டா டிவிசிபிளா இருக்குன்னு நான் பார்க்குறேன். 4 டிவிசிபிளா இருக்கு. ஸோ அதனால அதுக்கான கரஸ்பாண்டிங் யூனிட் டிஜிட் என்னன்னு பார்க்குறேன். அதுக்கு ஒரு யூனிட் டிஜிட், அந்த யூனிட் டிஜிட் 1 அதான் ஆன்சர் நான் சொல்லிட்டேன். புரியுதா? இது மாதிரி தான் செக் பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த 3 பவர் 297 ஓகே. இதுக்கு எப்படின்னு சொல்றேன். ஸோ ஒரு அப்ரோச் வந்து நான் சொல்லிக் கொடுத்த அப்ரோச். ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் 297 இருக்கு. ஓகே. 297 என்ன பண்ணணும் அப்பனா 4 ஆல் டிவைட் பண்ணணும். 4 6 ஆர் 24, 4 7 ஆர் 28 கரெக்டா? 7 ஆர் 28. 28னா இங்க 1 வரும், இங்க 7 இந்த மாதிரி லைக் இது மாதிரி போட்டே போனதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அந்த ஆன்சர் வந்து ஏதோ யூனிட் டிஜிட் வந்து யூனிட் டிஜிட் 2 ஆல் டிவைட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ஆன்சர் சப்போஸ் யூனிட் டிஜிட் வந்து 7 வருதுன்னு வச்சுக்கோ. ஓகே. இங்க என்னென்ன இருக்கும்? சம் பெரிய இதுல ஆன்சர் இருக்கும். இங்க 3 வந்திருக்குடா. 3 வந்திருக்கா? ஓகே. நான் இங்க எழுதிக்கிறேன். 3 ஓகே. 3 நான் இங்க போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன வரும்? ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஆன்சர் வரும். ஆப்வியஸ்லி 3 பவர் 297 ரொம்ப பெரிய ஆன்சர். ஓகேவா? அது நான் சும்மா சின்னதா எழுதுறேன். ஓகே. ஆனால் இதான் ஆன்சர் கிடையாது. ஓகே. சம் 2 9 8 4 6 7 சாரி 7 3ன்னு சொன்னல. 7 3 3 தானே. ஸோ 3 எழுதிக்கிறேன். ஓகேவா? ஸோ 3ன்னு சொன்னா ஞாபகம் 3 எழுதிக்கிறேன். ஸோ இப்போ அந்த நம்பரை 298463 298460 பிளஸ் 3 எழுதலாம்ல. ரெண்டுமே ஒன்று தானே. என்ன பண்றேன் இந்த 3யை இங்க 0 போட்டுட்டு இங்க பிளஸ் 3 நான் போட்டேன். அவ்வளவுதான். ஸோ வந்து இது எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ வந்து 298460 பிளஸ் 3. ஸோ பண்ண சொல்ல டிவைட் பை 2 சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ டிவைட் பை 2 இதுக்கும் பிரிச்சுட்டா இதுக்கும் பிரிச்சுட்டா. ஓகேவா? இப்போ இங்க ஃபர்ஸ்ட் பிரிச்சு கொடுத்த நம்பர்ல ஆப்வியஸ்லி 29840660 வந்து டிவைட் பை 2 தான். ஏன்னா லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன இருக்குது? 0 இருக்கு. ஸோ உனக்கு தெரியும் லாஸ்ட் யூனிட் டிஜிட் வந்து 0 இருந்தாலே ஈவன் நம்பர் இருந்தாலே 12 டிவிசிபிள் நம்ம சின்ன வயசுல தான் படிச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால அது டிவிசிபிள் பை 2. ஸோ இப்போ 3 பை 2 இருக்கா? ஸோ 3 பை 2 டிவைட் பண்ணுவேன். 3 இருக்கு, 2 இருக்கு, 2 1 2 போட்டு ஆன்சர் ரிமைண்டர் 1 வருது. ஓகேவா? இது ஒரு மெத்தட். ஓகேவா? இன்னொரு மெத்தட் என்ன சொல்றேன். இப்போ 3யோட எந்த பவர் 3க்கு ஒரு பவர் போடுற அந்த பவர் போட்டா எப்ப உனக்கு வந்து ஈவன் நம்பர் கிடைக்கும்? த்ரீக்கு ஒரு 3ன்ற ஒரு நம்பர் இருக்கு. 3யோட நம்பரை நீ பவரா போட்டு வர. 3 பவர் 1 3 பவர் 2 3 பவர் 3 3 பவர் 4 போட்டே வர. எந்த பவருக்கு 3 பவர் சம்திங் இஸ் ஈக்குவல் டு அன் ஈவன் நம்பர்? மனோஜ் நீ சொல்லு. எதுவுமே வராது நினைக்கிறேன். கரெக்டா கரெக்ட். மனோஜ் கரெக்டா சொல்லிட்டான். ஸோ 3 பவர் எந்த நம்பருக்குமே நீங்க என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கோ. எந்த நம்பருக்குமே வந்து ஆட் நம்பர் மட்டும் தான் வரும். ஏன் ஆட் நம்பர் மட்டும் வரும்? இப்போ ஒரு நம்பர் ஈவன் நம்பர்னா அது 2 ஆல் டிவைட் பண்ணா டிவைட் ஆகணும்ல. இப்போ இதுக்குள்ள ஏதாவது ஒரு 2ஆவது இருக்கணும். லைக் இப்போ 3 பவர் 3 பவர் 3 பவர் 3 பவர்னு போட்டே போற. ஓகே போட்டே போறேன். இது நடுவில் ஏதாவது எங்கேயாவது ஒரு 2ஆவது வந்தே ஆகணும். ஒரு 2 கூட இல்லைல்ல. ஸோ அப்புறம் எப்படி 2ஆல் டிவிசிபிள் ஆகும்? ஸோ இது ஆல்வேஸ் அன் ஆட் நம்பர். எப்பவுமே ஒரு ஆட் நம்பர். ஸோ நீ ஒரு ஆட் நம்பரை எந்த ஆட் நம்பர் 1 எடுத்துக்கோ, 3 எடுத்துக்கோ, 7 எடுத்துக்கோ, 9 எடுத்துக்கோ, 23 எடுத்துக்கோ. எந்த ஆட் நம்பர் நீ 2ஆல் டிவைட் பண்ணா உனக்கு என்ன ரிமைண்டர் வரும்? 1 தான் வரும். ஸோ 1 நீ இந்த மாதிரி கொஞ்சம் டைம் எடுத்து போட்டுக்கலாம். இல்லாட்டி காமன் சென்ஸ்ல இப்படி கூட போட்டு போகலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் மற்ற இதுக்கும் 7 எடுத்துக்கோ, அப்புறம் வேற 9 எடுத்துக்கோ, இந்த மாதிரி நம்பர்ஸ்க்கும். இப்போ நான் கேள்வி கேட்குறேன். 1 2 9 3 பவர் 900 900 ரொம்ப சார் 97. ஓகே. இதோட யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? யோசிச்சு சொல்லுங்க. என்னாச்சு? தூக்கம் வருதா? தூங்குதா? ஏய் ஒன்னாடா
ஒன்னா ஓகே ஒன்னுன்னு சொல்ற. ஒன்னு ஓகே சிவமுருகன் ஒன்னுன்னு சொல்றான். வேற ஏதாவது ஆன்சர்? ஓகே நானே சொல்லிடுறேன். ஸோ வந்து ஒன்று வந்து ஒரு பெரிய மெத்தட் இருக்கு. ஓகே பெரிய மெத்தட் கிடையாது, இது கொஞ்சம் யோசிக்காம போடுறது. ஓகே இப்போ நான் சொன்னேன்ல எல்லா நம்பருக்குமே பேட்டர்ன் ஃபாலோ ஆகும்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவ, 1293 போடுவ, இது யூனிட் டிஜிட் 3ன்னு சொல்லுவேன். திருப்பி 1293 ஸ்கொயர் போடுவேன். ஸோ அதுக்கு ஒரு ஆன்சர் வரும், அதை யூனிட் டிஜிட் பார்ப்பேன். இந்த நான் மாதிரி இப்படி எப்படி போட்டு சொல்லவா? வெயிட் பண்ணி நான் அழிச்சிடுறேன். ஓகே வெயிட் பண்ணு. ஓகே இப்போ சொல்லு சொல்லு. 1243 வந்து எதால டிவிசிபிள் ஆகும்னு பார்த்தேன். 11ஆல டிவிசிபிள் ஆச்சு. 11ல வந்து எல்லாமே ஒன்று தான் பவர். 1293யா? 93 நான் சொன்னேன். 43 இல்லையா? 43 இல்ல 93. ஓகே 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 அப்ப ஆன்சர் வேற இதுவா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா 1293 பவர் 97 இருக்குல்ல. ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா பிரிச்சு எழுதிக்கோ. 1290 + 3ன்னு போட்டுக்கோ, 497. ஓகேவா? இப்போ நான் வந்து ஒரு கேள்வி கேட்குறேன். 12090 + 3 the whole square. இது உனக்கு தெரியுமா எப்படி எழுதணும்னு? ஈஸி. a + b whole square 1290 the whole square plus 2 times 1290 into 3. ஓகே ப்ளஸ் 3 ஸ்கொயர். இது யூனிட் டிஜிட் என்ன? 1290 per whole square யூனிட் டிஜிட் என்ன? 0டா. 0. ஓகே 2 into 1290 into 3 யூனிட் டிஜிட் என்ன? 0 தான். 0. ஓகே ஸோ இப்போதைக்கு என்ன மேட்டர் ஆகும், 3 ஸ்கொயர் தான் இப்போ நமக்கு முக்கியம். ஏன்னா 3 ஸ்கொயரில் தான் யூனிட் டிஜிட் 0 கிடையாது. ஸோ அதுதான் நமக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ இதை அழிச்சிடுறேன். நான் அடுத்து என்ன நம்பர் எழுதுறான்னு பாரு. 12903 பவர் 3 எழுதுக்கிறேன். ஸோ a + b the whole cube ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? ஸோ 1290 the whole cube plus 3 a square b. 1290 square into 3 plus 3 times ab square. So 1290 into 3 square plus b cube 3 cube. சரியா? இது ஒரு யூனிட் டிஜிட் என்ன? 0. இது யூனிட் டிஜிட் அகைன் 0. இது ஒரு யூனிட் டிஜிட் திருப்பியும் 0. ஏன்னா இங்கே ஒரு 0 இருக்குல்ல, அந்த 0 இங்கே வந்துடும். அப்போ 3 கியூப் தான் உங்களுக்கு மேட்ரு. சரியா? இப்போ நான் அழிச்சிடுறேன். இப்போ நான் என்ன சொல்ல போறேன்னு பாரு. இப்போ வந்து இந்த 1290 + 3யோட பவர் என்னன்னு ஏதோ ஒரு நம்பர் போட்டுக்கோ. லைக் என்னன்றது ரொம்ப பெரிய நம்பர்னே வச்சுக்கோ. ஓகேவா? ஸோ 1290 பவர் n. ஓகே 1290 + 3 பவர் n. இது எப்படி எக்ஸ்பெண்ட் பண்ணுவேன்? ஸோ 1290 பவர் n. ஓகே ப்ளஸ் இங்கே ஒரு கான்ஸ்டன்ட் வரும், கூட வந்து 1290 பவர் n - 1 இன்டூ 3ன்னு வரும். இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கரெக்டாக போய்கிட்டே லாஸ்ட் என்ன இருக்கும், 3 பவர் n வந்து முடியும். ஸோ நம்ம என்ன பார்த்தோம், 3 பவர் n-க்கு முன்னாடி இருக்க எல்லா நம்பர்ஸ்லுமே அட்லீஸ்ட் ஒரு 1290 வந்தே தீருது. இதுல 1290 n டைம்ஸ் இருக்கு, இதுல n - 1, இந்த இதுல n டைம்ஸ் இருக்கு. கரெக்டா? இங்க காட்டுறேன். இங்க இருந்து n டைம்ஸ் இருக்கு, இங்க n - 1 டைம்ஸ், இப்படியே போய்கிட்டே இருக்கு. இங்க வந்து இதுக்கு முன்னாடி இருக்க நம்பர்ல ஜஸ்ட் ஒரே ஒரு தடவை 1290 இருக்கும். கரெக்டா? 1290 ஒரே ஒரு தடவை இருக்கும். இந்த நம்பர்ல 1290 இல்லவே இல்லை. ஸோ இது வரைக்கும் இருக்க எல்லா நம்பரும் யூனிட் டிஜிட் என்னவா இருக்கும்? ஆன்சர் 0வா இருக்கும். ஸோ இப்போ பாரு. ஸோ இப்போ இந்த 1290 நம்ம கொஸ்டினுக்கு தேவையே இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், டேரக்டா 1290 3/97 போட்டுட்டு 3/97 யூனிட் டிஜிட் மட்டும் கண்டுபிடிச்சாலே போதும். புரிஞ்சா எல்லாத்துக்கும்? இல்ல டவுட் இருக்கா? ஓகேவா? மனோஜ் உனக்கு புரிஞ்சா? மெத்தட்ல எப்படி பண்ண? a² b² அது எப்படி என்ன செஞ்ச? எதுடா a² b² புரியல. a + b ஹோல் ஸ்கொயர். இதுக்கு முன்னாடி சொன்ன மெத்தட். இல்ல அது நான் ஏன் போட்டேனாடா, உனக்கு நான் ப்ரூவ் பண்றதுக்காக நான் போட்டேன். ஏன்னா வந்து இப்போ 1290 + 3யோட எந்த பவர் போட்டாலும் இப்போ வந்து அந்த 3 பவர் சம்திங் விட்டு தனியாக ஒரு நம்பர் இருக்குல்ல, இப்போ 1290 +
3 த ஹோல் ஸ்கொயர் இருக்குன்னா 3 ஸ்கொயர்ன்ற அந்த டேர்மை தவிர மிச்சம் இருக்க எல்லா நம்பரும் ஒரு 1290 வந்தே அதை நான் ப்ரூவ் பண்ணிட்டேன். புரியுதா? ஸோ அதனால வந்து ஒரு 1290 வந்தாலே அப்போ வந்து அதுல இருக்க எல்லா டேர்ம்ல இருந்து ஒரு யூனிட் டிஜிட் வந்து அது ஸ்கொயருக்கு மட்டும் இல்ல, மேல எந்த பவர் ஹோல் இதா ஆமா இருந்தாலும் உனக்கு வந்து ஃபைனல் இதை மட்டும் பார்த்தா போதுங்கறியா? ஆமா, நான் அந்த மாதிரி எனக்கு ப்ரூவ் பண்ணிட்டேன். லைக் உனக்கு புரியறதுக்காக நான் அப்படி சொன்னேன். புரியுதா? ம். எல்லா பவருக்கும் நான் எக்ஸ்பெண்ட் பண்ணி காமிச்சேன். அதாவது ஃபர்ஸ்ட் 2 பவர்ஸ் 2 பவருக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி காமிச்சேன், 3 பவருக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணி காமிச்சிட்டேன். ஸோ அதனால வந்து இதுல வந்து நான் 4 பவர் போட்டாலும் இப்படி தான் வரும், இந்த மாதிரி எண்ணுக்கு போட்டாலும் இப்படி தான் வரும், நான் புரிய வைக்கிறேன். அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஸோ எல்லாருக்கும் இது புரிஞ்சுச்சு. மனோஜ், உனக்கு டவுட் இருக்காது இந்த மெத்தட்ல? இப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன வரும்? 3/97க்கு என்ன வரும்னு கேக்குறியா? 97 கரெக்டா? 97னா 4ஆல் டிவைட் பண்ணா 4 சம்திங் போட்டு 96 இங்க வரும். ஓகேவா? 24 இங்க வரும், 24 96 வரும். டிவைட் பண்ணா 1 வரும். ஸோ 4n + 1 ஃபார்மேட்டு. ஸோ 4n + 1னா என்ன பேசிட்டு இருக்கோம்? 3 பவர் தானே? ஸோ 3/1, 3/2, 3/3, 3/4. இங்கே மேலே வந்து 1 இருக்கு. ரிமைண்டர் 1 வந்தா ஆன்சர் 3 வரும். ரிமைண்டர் 2 இருந்தா ஆன்சர் வந்து சாரி பவர் 2 இருந்தா ரிமைண்டர் என்ன வரும்? யூனிட் டிஜிட் 9 இருக்கும். 3/3னா 27 7 இருக்கும் யூனிட் டிஜிட். 3/4னா யூனிட் டிஜிட் என்ன இருக்கும்? 1 இருக்கும். ஸோ வந்து இப்போ பாரு, இங்க 1 4ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? 1 தான் ரிமைண்டர். 1 ரிமைண்டர். இதுக்கு என்ன ரிமைண்டர்? 2 ரிமைண்டர். இதுக்கு என்ன ரிமைண்டர்? 3 ரிமைண்டர். லைக் பவரை மட்டும் டிவைட் பண்ண அப்படின்னா 3 ரிமைண்டர். இதுக்கு பவர் மட்டும் டிவைட் பண்ணா 4ஆல் டிவைட் பண்ணா 0 ரிமைண்டர். ஓகே, இப்போ நமக்கு என்ன ரிமைண்டர் வருது? 1. ஸோ இங்க 1 இருக்கு, இங்கேயும் 1 இருக்கா? ஸோ யூனிட் டிஜிட் 3 வந்துடும். ஓகே. புரிஞ்சுச்சா? நோ டவுட்ல? ஓகே, ஷுவரா உனக்கு புரிஞ்சா? அதே உனக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, இந்த மாதிரி தான் எந்த சம் கொடுத்தாலும் போடலாம். ஆல்மோஸ்ட் எந்த யூனிட் டிஜிட் கேட்டாலும் போடலாம். 1527 இருக்கு அப்படின்னா இப்போ என்ன பண்ணுவேன்? பவர் சம் எக்ஸ் எப்படி சொல்றது, 27 பவர் 39 இருக்கு அப்படின்னா இதுக்கு ஒன்று கண்டுபிடிச்சா என்ன பண்ணும்? 1297 தான் அது மாதிரி ஒரு நம்பர் சொன்னால. ஸோ 129 அதை அப்படியே எடுத்துட்டு வெறும் 7/27 மட்டுமே இருக்கு அப்படின்னு நீ போட்டா கூட ஆன்சர் ஒரே மாதிரி தான் வரும், யூனிட் டிஜிட் பார்க்கும்போது மட்டும். ஓகேவா? எல்லாத்துக்கும் இப்படி போட்டுறாத. இப்போ என்ன சொல்றது, வேற ஏதாவது எக்ஸாம்பிள் இருக்கா? இப்போ 1297 ஓகே பவர் 1293 சாரி 1293 இப்போ 97 என்ன கேட்குறேன்னு பாரு. இதை 10ஆல் டிவைட் பண்ணு. ஓகே, 10ஆல் டிவைட் பண்ணு. அப்போ உனக்கு வர ஆன்சர் என்னன்னு நான் கேட்குறேன். அது என்னவா இருக்கும்? 1293 இப்போ 97 இருக்கு. இதனை 10ஆல் டிவைட் பண்ணா உனக்கு என்ன ரிமைண்டர் வரும் நான் கேட்குறேன். என்ன வரும்? டக்குன்னு சொல்லுங்க. டெசிமல் நம்பரா? நல்லா யோசிச்சு சொல்லு. நான் ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்குறேன். ரிமைண்டர் இப்போ 4 வந்து 2ஆல் டிவைட் பண்ணா ரிமைண்டர் 0. 27 ஓகே. ரிமைண்டர் கேட்குறேன். அதுக்குனாலுமே நமக்கு இதோட வேல்யூ தெரிஞ்சிருக்கணும்ல, யூனிட் டிஜிட். ஆமா. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, சப்போஸ் 10ஆல் டிவைட் பண்ண ரிமைண்டர் என்ன வரும்னு கேட்டாலும் நீங்க யூனிட் டிஜிட் தான் கண்டுபிடிச்சாகணும். எல்லாருக்கும் புரியுதுல? ஸோ என்ன பண்ணுவேன்? இப்போ நீ வந்து 1290 அப்படின்னு பிரிச்சிருவா திருப்பி. கரெக்ட். ஸோ 1290 + 3/97 கேட்பாங்க, எழுதிடுவேன். ஸோ அப்போ வெறும் 3/97 கண்டுபிடிச்சிட்டு இதை வந்து ஒரு பெரிய இந்த ப்ராசஸ்ல நீ கண்டுபிடிச்சிடும். யூனிட் டிஜிட் என்ன வரும்? சப்போஸ் 3 வருதுன்னு வச்சுக்கோ. இதுக்கு முன்னாடி நம்பர் வந்து சப்போஸ் 7 இருக்குன்னு வச்சுக்கோ. ஸோ 28773 இந்த மாதிரி ஏதோ போகுது. ஸோ இப்போ இதில் 10ஆல் டிவைட் பண்ண என்ன வரும்? ஆப்வியஸ்லி 3 தான் ரிமைண்டர் வரும். வேணா டவுட் இருந்தால் போட்டு பாரு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா 288 ஓகே 70 + 3ன்னு எழுதலாம். கரெக்டா? டிவைட் பை 10 இருக்கு, இங்கேயும் 10 போட்டுரு. அப்போ ரிமைண்டர் என்ன? 3/3 தான். ஓகேவா? ஸோ 10 டிவைட் பண்ணால் கேன்சல் ஆகிடுது. இங்கே 3/10 இருக்கு. ஸோ ரிமைண்டர் 3. புரியுதா? ஸோ அதாவது 10 யூஸ் பண்ணி 3 வகுத்து அப்படின்னா இன்னும் 3 மிச்சம் இருக்கு. அதுக்கு அதான் அர்த்தம். ஓகேவா? ஸோ இந்த சம் எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? அதாவது ஒரே கொஸ்டினை வித்தியாசமா கேட்கலாம். ஸோ ஃபைண்ட் தி யூனிட் டிஜிட் கேட்கறது பதிலா இஃப் திஸ் நம்பர் இஸ் டிவைடட் பை 10 வாட் வில் பி தி ரிமைண்டர் அப்படின்னு கேட்டாலும் யூனிட் டிஜிட் தான் நீ போய் ஆகணும். புரியுது எல்லாத்துக்கும்?
ஓகே. ஸோ நான் இப்போ வேற ஒன்று சொல்லித்தரேன். இப்போ எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க 2 7 8 9 ஓகேவா? இதை நான் எப்படி திரும்ப எழுதலாம்? 2 into 1000 plus 7 into 100 plus 8 into 10 plus 9 into 1. ஸோ இதுல இருந்தா ஆக்சுவலாக சொல்றோமே நம்ம. இப்போ எனக்கு தெரியுது இது வந்து என்ன இருக்கு, 1 இருக்கு. ஸோ யூனிட் டிஜிட் ஓகேவா? இது என்னது 10 இருக்கு. ஸோ 10th பிளேஸ் ஓகேவா? இது என்ன 100th பிளேஸ், இது 1000th பிளேஸ். ஸோ எப்படி தான் சொல்றோம் 1000th பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு, 100th பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு, 10th பிளேஸ்ல என்ன நம்பர் இருக்கு. ஸோ இப்படி தான் எழுதுறாங்க. ஸோ இந்த மாதிரி எந்த நம்பர் கொடுத்தாலும் நீங்க இந்த மாதிரி எழுதுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கும் ஓகேவா? நான் ஏன் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா சம்டைம்ஸ் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ் ஒய்னு ஒரு நம்பர் இருக்கு. ஓகே, எக்ஸ் there is a number known as xy. ஓகே, if the places of x and y are interchanged அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது y இடத்துல x போயிட்டு x இடத்துல y வந்துருச்சு அப்படின்னா இதோட ஆன்சர் என்ன, டிஃபரன்ஸ், இதோட டிஃபரன்ஸ் கொடுத்துருவாங்க. லைக் இது சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு ஒரு ஆன்சர் வரும். இப்போ எக்ஸாம்பிள் சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் வந்து 20 வருது. ஓகே, சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் 20 வருது. அதாவது xy என்ற நம்பர் இப்போ 20, லைக் இதான் ஆன்சர் கிடையாது, எனக்கு வேற சொல்றேன். 27 இருக்கு, 72 இருக்கு. ஓகேவா? ரெண்டு நம்பர் ஃபிளிப் பண்ணிட்டேன். ஃபிளிப் பண்ணதுக்கு அப்புறம் என்ன, சப்ட்ராக்ட் பண்ண ஆன்சர் 20 வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நம்பர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வச்சு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா XY நீ வந்து இந்த மாதிரி பிரிச்சு எழுதணும். 10x பிளஸ் ஒய் மைனஸ் ஒய் அப்படின்னா மைனஸ் 10x, சரி மைனஸ் 10y, சாரி மைனஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 20. கரெக்டா? என்ன பண்ணுவ, சேர்த்து எழுதிக்கோ. இங்கே எக்ஸ் இருக்கு, ஒய் இருக்கு. ஓகே, 10 காமன் எடுத்து 10 டைம்ஸ் எக்ஸ் மைனஸ் ஒய்னு எழுதிப்பேன். கரெக்டா? வேற என்ன எழுதுவா, மைனஸ் ஒய் இருக்கு இங்கே, சாரி ப்ளஸ் ஒய் இருக்கு, இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்கு. இது என்ன பண்ணுவேன், பேர் பண்ணுறோம். ஒய் மைனஸ் எக்ஸை எழுதிடுவேன். ஒய் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு எழுதிடுவேன். இதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், திருப்பி இங்கே ஒய் எக்ஸ் மைனஸ் வரைக்கும் இங்கே ஒய் மைனஸ் எக்ஸ் இருக்கா. ஸோ ஒய் மைனஸ் எக்ஸ் இல்லாட்டி ஆர் எக்ஸ் மைனஸ் ஒய் காமன், நான் எக்ஸ் மைனஸ் ஒய் காமன் எடுத்துக்கிறேன். இப்போ நேரம் எக்ஸ் மைனஸ் ஒய் இன்டூ 9 ஈக்குவல் டு 20ன்னு எடுத்துப்பேன். ஓகேவா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சப்போஸ் இஃப் எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் ஏதோ ஒரு ஆன்சர் 3 அப்படின்னு கொடுத்துருவாங்க. 3 இல்லை ஒரு 6 வச்சுக்கோ. எக்ஸ் பிளஸ் ஒய் இஸ் 3, தென் அந்த நம்பர்ஸ் ஆர் இந்த கண்டிஷன் கொடுத்துருவாங்க. லைக் எக்ஸ் ஒய் மைனஸ் ஒய் எக்ஸ் ஈக்குவல் 20, எக்ஸ் பிளஸ் ஒய் ஈக்குவல் 6. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. கரெக்டா? இப்படி கொடுத்துட்டு ஃபைண்ட் தி நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கு, ரெண்டு வேரியபிள் இருக்குன்னா சால்வ் பண்ணிட்டு நீ எக்ஸோட ஒய்யும் ஒய்யோட ஒய்யும் கண்டுபிடிச்சிருப்பேன். எல்லாருக்கும் புரிஞ்சுச்சா? அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியே ஆகணும். புரியல எல்லாத்துக்கும்? நோ டவுட்ஸ்ல? அடுத்தது போட்டுமா மனோஜ், எனக்கு புரிஞ்சிருச்சா? ஷியோரா உனக்கு புரியுதுல? ஓகே, நான் அடுத்ததுக்கு போறேன். ஓகே, இப்போ அடுத்து என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ சம்டைம்ஸ் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, ஒரு பெரிய நம்பர் எழுதிட்டு 2 into இல்ல யூஸ்வலா ஃபேக்டோரியல்லே போகலாம். ஓகேவா? இப்போ வந்து 10 ஃபேக்டோரியல். ஓகே, 10 ஃபேக்டோரியல்ல எத்தனை ஜீரோ வரும்? யூனிட் டிஜிட் ஜீரோ தான் நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதை நான் இவ்வளோ நேரம் முன்னாடி தான் சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, கொஞ்ச நேரம் சொல்லிட்டு இருந்தேன். 10 ஃபேக்டோரியல் யூனிட் டிஜிட் ஜீரோ வரும். ஸோ என்ன கேட்குறேன், 10 ஃபேக்டரில் ஜீரோஸ் எத்தனை வரும் எப்படி கண்டுபிடிப்பா? அது ஓகே. ஸோ எத்தனை 10 இருக்கு? ஒரே ஒரு 10 தான் இருக்கா? 2 இருக்குடா. 5 2s are 10, அப்புறம் ஒரு 10. ஓகே, எங்க மவுஸ் ஓகே கிடைச்சிச்சு. இப்போ என்னன்னா வந்து 10 ஃபேக்டோரியல். கரெக்டா? ஸோ 10 ஃபேக்டோரியல் எப்படி பிரிச்சிடலாம், 10 into 9 into
8 into 7 into 6 into 5 into 4 into 3 into 2. சரியா? இப்போ சிவராம் என்ன சொன்னா, இங்க ஒரு 10 இருக்குடா அப்படின்னு சொன்னான். ஓகே. சிவமுருகன் என்ன சொன்னா, இங்க ஒரு 5 இருக்குடா, கூடவே ஒரு 2 இருக்குடா, அதனால 2 10 இருக்குடா அப்படின்னு இருக்கான். ஓகேவா? ஸோ வந்து 2 10 இருக்கனால இதோட எத்தனை நம்பர் வரும்? 2 0 வரும். ஓகே, 2 zeros. இப்போ நான் என்ன சொல்றேன்னு பாரு, இது ஓகே. ஆனா இப்ப ஆக்சுவலா வந்து 10 வரதுக்கு ஒரு 10 வரதுக்கு ஒரு 5 ஒரு 2 தேவை எப்பவுமே. லைக் முக்காவாசி நேரம். ஓகே, 99% ஒரு டைம்னு வச்சுக்கோ. 90% ஒரு டைம் என்னன்னா 2 வந்து ஆம்புலா இருக்கும், உனக்கு தேவைப்படுறத விடவே நிறைய இருக்கும். ஓகே, ஆனா 5 மட்டும்தான் உனக்கு கிடைக்கவே கிடைக்காது, கம்மியா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் புரியறதுக்காக நான் சொல்றேன் பாரு. இங்க வந்து பாரு, இங்க 2 2 இருக்கு, இங்க வந்து எக்ஸ்ட்ரா 2 2 இருக்கு. இங்க எக்ஸ்ட்ரா 2 2s 2 2s. ஓகே, 2 2 அன்யூஸ்டா இருக்கு, யூஸே பண்ணல. ஓகே, இங்க பாரு, இங்க 8 இருக்கா, 8ல 3 2 இருக்கு, 3 2 இருக்கு இன்டூ 3. 2s வந்து 3 இருக்கு. ஓகேவா, யூஸே பண்ணாம இருக்கு. இங்க 6ல பாரு, 6லயும் ஒரு 2 இருக்கு பாரு, 2 3s ஆர்ல. ஸோ இங்கேயும் ஒரு 2 இருக்கு. ஸோ பாரு, அன்யூஸ்டு 2s பாரு, இங்க 1 இருக்கு, இங்க 2 இருக்கு, இங்க 1 இருக்கு, இங்க 3 இருக்கு. ஸோ மொத்தம் 6 2 வந்து யூஸே பண்ணாம வெட்டியாவே இருக்கு. ஆனா 5s பாரு, இங்க ஒரு 5 இருக்கு, இங்க ஒரு 5 இருக்கு, அவ்வளவுதான். ஸோ 2 5 தான் இருக்கு. ஸோ அந்த 2 5க்கு 2 2 தான் கிடைக்க முடியும். ஸோ 2 5s 2 2s ஃபார்ம் பண்ணா 2 2 10 10 வரும். ஸோ அப்படின்னா 100. சரியா? ஸோ அதனால ஆன்சர் 0ன்னு சொல்லிட்டேன். ஸோ எப்பவுமே எக்ஸாம்ல நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா இந்த நம்பர்ஸ்ல எத்தனை 5 வரும்னு நீ பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ சின்ன நம்பரா கொடுத்தா நீ ஈஸியாக சொல்லிட்டேன். சப்போஸ் 100 எடுத்துக்கோ. 100 100ல ஃபேக்டரியல் போட்டோம்னா அதில் எத்தனை 0 வரும்? ஐயா அதுல யூனிட் டிஜிட்ஸை மட்டும் பார்க்கணுமா இல்லைன்னா வந்து டோட்டலா பார்க்கணுமா ஹோல் இது? யூனிட் டிஜிட்லாம் கணக்கே கிடையாது. நான் என்ன சொல்லிட்டேன், உனக்கு ஹோலா எத்தனை தான் பார்க்கணுமா? ஏன்னா இதுல வந்து எல்லாம் சிங்கிள் டிஜிட் தான், அதுக்கப்புறம் வர்றது ஃபுல்லா டபுள் டிஜிட் ஆயிரும். அப்போ இது மட்டும் தானே பார்க்கணும், ஹோலா தானே பார்க்கணும் இல்ல? இல்ல இப்படி சொல்லிட்டு லாஸ்ட்ல இருந்தே பார்க்கும்போது எத்தனை 0 இருக்குன்னு சொன்னா ஓகே தானே உனக்கு? லாஸ்ட்ல இருந்து எத்தனை 0 இருக்குன்னு லைக் சிவமுருகன் என்ன சொல்ல வர அப்படின்னா 1 0 8 00 இருக்குன்னா இந்த நடுவில் இருக்க 0 கனெக்ட் பண்ணுமா தானே கேட்குற? அப்படி அவ்வளவு தூரம் கூட என்ன போலடா. நான் வந்து இப்போ அடுத்து இப்போ 20 ஃபேக்டோரியல்னு வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து அதுல வந்து 15 16 17 அதெல்லாம் இருக்குமா உள்ள? ஆமா ஆமா, 20 ஃபேக்டரியல் 15 16 இருக்கும். ஆமா, இப்ப இந்த இத பிரிக்கிற பத்தியா, 8க்குள்ள 3 2 இருக்கு, 6ல ஒரு 2 இருக்குன்னு. ஆமா 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 இதே ஆமா. மாதிரி இப்ப நான் 12ன்னு எடுத்துக்கிட்டேன்னா அதோட யூனிட் டிஜிட்ல இருக்க 2 மட்டும் பார்க்கணுமா இல்ல 6 into 2ன்னு பார்க்கணுமா? அப்படிதான் கேட்டேன். ஓகே, இது நீ நீ சொல்லுவதான் எனக்கு புரியுது. நான் என்ன சொல்றேன்னா இந்த 2 கணக்கே எடுக்காத நான் சொல்லிட்டேன். 2 வந்து நிறைய எக்கச்சக்கமா இருக்க போகுது. ஓகேவா? அதான் 5ஐயும் இதையும் ஓகே. 5 மட்டும் கனெக்ட் போட்டுக்கூடா அப்படின்னு சொல்லிட்டேன். 2 எவ்வளவோ இருக்கும். ஓகே ஓகே. இப்போ என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் நான் இதை அட்ரஸ் பண்ணிடுறேன். ஸோ வந்து என்னன்னா 1 0 8 0 0 இப்படி இருக்கு அப்படின்னா இந்த நடுவில் இருக்க 0 நம்ம கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு தெரிஞ்சு நம்ம கண்டே பிடிக்க முடியாது. ஸோ யூஸ்வலாக எக்ஸாம்பிள் சொல்லிடுவாங்க, லைக் ஹவு மெனி ஜீரோஸ் ஆர் அப்டெயின்ட் ஃப்ரம் தி கிவன் ஃபேக்டரியல். ஓகே, அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா நீ பை டிஃபால்ட் என்ன எடுத்துக்கணும்னா லாஸ்ட்ல இருக்க 0 மட்டும் தான் நீ கணக்கு எடுத்துக்கணும். ஆர் இப்படியே சொல்லிடுவாங்க, ஃபைண்ட் தி லாஸ்ட் ஃபியூ ஜீரோஸ். ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. லாஸ்ட் ஃபியூ ஜீரோஸ்ல எத்தனை இருக்கு மொத்தமா, டோட்டல் நம்பர் ஆஃப் லாஸ்ட் ஃபியூ ஜீரோஸ் தி ஃபேக்டோரியல் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ நீ அதை பத்தி நீ பயப்படவே தேவையில்ல. நீ வந்து நடுவில் இருக்க ஜீரோ எனக்கு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதை பத்தி நீங்க யோசிக்க கூட தேவையில்ல. எக்ஸாம்ல நான் சொன்ன மெத்தட்ல இந்த மாதிரி டேரக்டா போட்டு போங்க, ஆன்சர் வந்துடும். ஓகே, அடிச்சிடறேன். என்ன சொன்னா 100 ஃபேக்டரியல் சொன்னா 100 ஃபேக்டரியல் ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைக்கிறேன். 50 ஃபேக்டரியல் முடிச்சுக்கலாம். 50 ஃபேக்டரியல் போட்டுவோம். ஸோ இதுல எப்படி கண்டுபிடிப்பா? இதுல எத்தனை 5 இருக்கும்? ம் 25ல இப்போ 2 5 இருக்கும்லடா, அது 2 5ம் கணக்கு எடுக்கணுமா? கண்டிப்பா கண்டிப்பா 2 5 அதுதான் கேட்டேன். அதுதான் யூனிட் மட்டும் பார்க்கணுமா இல்ல வந்து ஹோலா பார்க்கணுமா அப்படின்ட்டு. ஹோலா தான் பார்க்கணும். ஆமா, ஹோலா தான். இப்போ நீ இந்த டெஃபினேஷன் படி ஹோலா தான் பார்க்கணும். இப்போ என்னென்ன வரும்? 5 டேபிள்ல 5 1s are 5. ஓகே, அடுத்து 5 10s are சாரி 5 2s are 10. ஓகேவா? அப்புறம் 5 3s are 15. இந்த மாதிரி 5 டேபிள் எழுதிக்கிட்டே போ.
ஓகே 5 10s ஆர் 50ல கரெக்டாக போய் முடியும். அப்படின்னா என்ன சொல்கிறேன்னா, இந்த நம்பர்ஸில் எல்லாமே அட்லீஸ்ட் ஒரு 5ஆவது இருக்குது, அட்லீஸ்ட் ஒரே ஒரு 5ஆவது இருக்குது. ஓகேவா, ஒன்றுக்கு மேற்பட்டது இருக்கான்னு நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 5, 5ஓட ஸ்கொயர் என்ன 25, 5ஓட கியூப் வந்து 125. பாருங்க அந்த 25ன்ற நம்பரு இங்கே நடுவில் இருக்கா? ஸோ 5ல ஒரு 5 இருக்கு, 10ல ஒரு 5 இருக்கு, 15ல ஒரு 5 இருக்கு, 20ல ஒரு 5 இருக்கு, ஆனால் 25ல 2 5 இருக்கு. ஓகே, இந்த மாதிரி போட்டே போ, மொத்தம் 50. ஸோ 5 2 10 15 25 இப்படியே போட்டே போனால் எத்தனை நம்பர் இருக்கு? மொத்தமாக 10 நம்பர் இருக்கு. ஆனால் 25ல எக்ஸ்ட்ரா ஒரு 1 இருக்கு பார்த்தியா, அதனால கூட ஒரு 5 ஆட் பண்ணிக்கோ. ஸோ மொத்தம் எத்தனை 5 இருக்கு? 11 5s இருக்கு. 11 5s. ஓகே 11 5s. ஸோ 11 5s இருக்குன்னா கண்டிப்பாக அதில் தாராளமாக 11 2s இருந்தே ஆகும், நீ பயப்படவே தேவையில்லை. ஓகே 11 2s இருக்கும். ஸோ 11 5s 11 2 மல்டிப்ளை பண்ணால் எத்தனை இது வரும்? 0 வரும், 11 zeros வரும். ஸோ இந்த கொஸ்டினில் 50 ஃபேக்டரில் மொத்தம் 11 0 வரும். புரிஞ்சுச்சா? ஏதாவது டவுட் இருக்கா? இல்லை மனோஜ் எனக்கு புரிஞ்சிச்சா? நோ டவுட்ஸ்ல? ஓகே, இந்த மாதிரி கம்ஸ் கூட கேட்கலாம். ஓகே, ஆக்சுவலி நம்பர் சிஸ்டமில் இந்த மாதிரி தான் கேட்பாங்களே. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கலாம். பட் ஆனால் நான் சில பேசிக்ஸ், சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் நான் சொல்லிட்டே வந்துட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ வந்து இன்னும் சொல்ல நினச்சேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னு மட்டும் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நம்பர் சிஸ்டம் என்ன இருக்குது, வேறு கிளாஸ் வேறு ஒரு கிளாஸில் பார்த்து அது இன்னும் முடிச்சிடலாம். ஓகேவா? என்ன சொல்ல நினச்சேன்னா, இப்போ நான் நடத்துறது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைக் டீசென்ட் லெவல். நான் ரொம்ப டஃப்பாகவும் நடத்தல, ரொம்ப ஈஸியாகவும் நடத்தல. டெஸ்ட்டு வந்து நல்ல லெவலில் தான் கேட்டிருக்கேன். ஆனால் இந்த லெவலில் வச்சு நீங்கள் கேட் எக்ஸாமு இல்லாட்டி வேற ஏதாவது லைக் ஆப்டிடியூட் பேஸ்டு எக்ஸாமில் போனீங்க அப்படின்னா இது பத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். கேட்டுக்கு இல்லாட்டி வேற ஏதாவது பிளேஸ்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு மோஸ்ட் ப்ராப்ளி இதுவே போதும். லைக் இதை படிச்சுட்டு போனீங்கனாலே 75% ஆஃப் தி கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் டேரெக்டாக உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். லைக் நீ போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மிச்சர் கொஸ்டின் மட்டும் நீ கொஞ்சம் லைக் சுயமாக யோசிக்கிற மாதிரி இருக்கும். பட் மற்றபடி சிம்பிளாக தான் இருக்கும். ஆனால் கேட்டுக்குலாம் கண்டிப்பாக பத்தாது. நான் கவர் பண்ணுற சிலபஸே வந்து 70% சிலபஸ் தான். பெஸ்ட் கேஸ் நிறைய 75% தான் கவர் பண்ண முடியும். இப்போ சில சாப்டர்ஸ்லாம் விட்டு போயிடும். ஓகேவா? அது வந்து ஏன்னா பிளேஸ்மெண்ட்ஸ்லையும் கேட்க மாட்டேன், கேட்லையும் பெருசாக அதுக்கு ஈடுபாடு கொடுக்கறதில்ல. லைக் நோ இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. ஓகேவா? அதனால அதெல்லாம் விட்டுரும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த மாதிரி சாப்டர்ஸ்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஒரு சாப்டர் சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க. மோஸ்ட் ப்ராபபிள் அதெல்லாம் நடத்த மாட்டேன். ஓகேவா? அது நடத்த மாட்டேன். அப்புறம் வந்து வேற என்ன இருக்குது அப்படின்னா டெசிமல் ஃப்ராக்ஷன் சிம்பிளிஃபிகேஷன்லாம் சாப்டர் இருக்கும். ஓகே, அதெல்லாம் நான் நடத்த மாட்டேன். ஸ்கொயர் ரூட்ஸ், கியூப் ரூட்ஸ் அதெல்லாம் நடத்த மாட்டேன். ஆனால் நீங்களே சின்ன வயசில் படிச்சிருப்பீங்க, இல்லாட்டி நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கே வந்துடும். ஓகே, அந்த மாதிரி சாப்டர்ஸ் நீங்கள் படிக்கணும், இல்லாட்டி எனக்கு ஃபுல்லாகவே சிலபஸ் தரவாக நான் முடிக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்எஸ் அகர்வால் ஒரு புக் இருக்குது. ஓகே, குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால். ஓகே, எஸ்என்ட் பப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த புக்கு தான் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸும் கார்டு மாதிரி. ஓகேவா? அதுல இருந்தா வந்து எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுப்பாங்க பசங்க. ஸோ நீ கேட்டு அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் படிக்கணும் அப்படின்னா தாராளமாக அந்த புக்கை நீ ஃபஸ்ட்டு தரவா பண்ணதுக்கப்புறம் நீ அடுத்ததுக்கே நீ போகணும். ஓகேவா? ஸோ சப்போஸ் உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதுலேருந்து படிங்க. நான் நடத்துறதுல ஃபுல்லாக கவர் பண்ண மாட்டேன். என்னோட நோக்கம் என்ன, பிளேஸ்மெண்ட்ஸ்க்கு, கேட்டுக்கு. ஓகே, இது ரெண்டுத்துக்கு அளவு தான் நான் கொடுக்கணும்னு எனக்கு ஆசை. லைக் ஸ்டாண்டர்டு. ஓகேவா? ஸோ வந்து ஆனால் என் டெஸ்ட்லாம் கஷ்டமாக இருக்கும். நான் நடத்துனதில் என் டெஸ்ட் கஷ்டமாக தான் நான் கேட்பேன். ஆனால் போர்ஷன் ஃபுல்லாக கவர் பண்ணிருக்க மாட்டேன். ஓகேவா? நான் நடத்தின டாபிக்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். வேறு ஏதாவது இப்போது இங்கே ஒரு சாப்டர் இருக்குது, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் வந்து சில இதெல்லாம் விட்டு வச்சிருப்பேன். ஓகேவா? ஸோ விட்டு வச்சதில் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா மோஸ்ட் ப்ராபபிலி பிளேஸ்மெண்ட்ஸும் கேட்க மாட்டாங்கன்னு அர்த்தம், கேட்டும் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ அது ஒமிட் பண்ணிருப்பேன். ஒமிட் பண்ணதுலேருந்து கேள்வி கேட்கலாம். எதில் கேட்கலாம்? மேபி ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸில் கேட்டில் கேட்கலாம், பிளேஸ்மெண்ட்ஸில் கூட கேட்கலாம். ஆனால் மோஸ்ட் ப்ராபபிலி கேட்க மாட்டாங்க. 99% 90% வந்து கேட்க மாட்டாங்க. ஓகேவா? சப்போஸ் கேட்டாங்கன்னா அதுக்கு ரெடியாக இருக்கணும்னு நீங்கள் படிச்சுக்கோங்க. ஆனால் நான் நடத்தாத அந்த நடத்துகிற 90% இருக்குது பார்த்தியா, 90% டஃபாக தான் கேட்பேன். ஸோ 90%ல நீ நல்லா என்ன டெஸ்ட் நீ நல்லா ஆன்சர் பண்ணுற அப்படின்னா அந்த 90% கேட்டால் நீ கண்டிப்பாக நீ வந்து டெஸ்ட்டில் எழுதிடுவேன். புரியுதா? மெயின் டெஸ்ட்டில் நீ எழுதிடுவேன். ஸோ அதனால் நான் நடத்துகிற தரவாக படிச்சினாலே உனக்கு ஒரு ஸ்டெப் கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நீ நான் நடத்தி முடிச்சதில் உனக்கு டைம் இருந்துச்சு, இன்னும் படிக்கணும்னு ஆசையாக இருக்கும், அப்புறமா நீ படிக்க போ. ஓகேவா? ஸோ அதுதான் சேஃபஸ்ட் சைட். இந்த நடத்துனதுக்கப்புறம் நீ ஆர்எஸ் அகர்வால் போகிறதுக்கு பெட்டர். நான் ஸ்டார்டிங்லேயே ஆர்எஸ் அகர்வால் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்னா உனக்கு வந்து டைம் நிறைய எடுக்கும், நிறைய சில்லி மிஸ்டேக் பண்ணுவேன். கவுண்டிங் தியரிலாம் உனக்கு லைக் படித்தா உனக்கு சும்மா புரியவே புரியாது அந்த சாப்டர்லேருந்து படித்தா. ஏன்னா அது மாதிரி எல்லா புக்ஸுமே அது மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் நடத்தினதுக்கப்புறம் நீங்கள் அது படிங்க. ஓகேவா? ஸோ அதான் சொல்ல நினச்சேன், வேற எதுவும் சொல்லுங்கள். ஓகே, ஸோ எல்லா டெஸ்ட்டும் கரெக்டாக முடிச்சிருங்க. ஓகே, அந்த ஃபேஸ் டெஸ்ட்னு ஒரு டெஸ்ட் கொண்டு வர போகிறேன், 1 வீக்கில் வந்துடும். ஸோ அதுக்காக எல்லா போர்ஷன்ஸும் ரெடியாக வச்சுக்கோங்க, முடிச்சு நோட்ஸ்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ நோ டவுட்ஸ். இதுக்கப்புறம் வேறு எதுவும் டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லாட்டி போகலாம்.